வந்து தண்ணி குடம் எடுத்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு வந்து நிவினால் தாங்கிக்க முடியல. ஓடி போய் அந்த குடத்த தூக்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து யமுனா செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா வந்து இதுக்கப்புறம் வீட்டு வேலை எல்லாமே நீ தாண்டி செய்யணும், இங்கே பாரு கங்காவெல்லாம் வந்து தொல்லை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மான்றாங்க. இதையெல்லாம் பார்த்து நிவின் என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறார். நிவின் வந்து காவேரி கிட்ட, காவேரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு காவேரி, சொன்னால் கேளு, வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாம்ல அப்படின்னு ஒன்று. இல்லை நிவின் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காவேரியும் நிவினும் ரகசியமாக பேசுறதை பார்த்துட்டு யமுனா ரொம்ப தவறாக நினைக்கிறாங்க. இவங்களுக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. அவங்க அக்கா கிட்டே பேசாமல் அவாய்ட் பண்ணுறாங்க. இதனால் காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து ரொம்ப வந்து மனசு கஷ்டத்தோடயே இருக்காங்க. வீட்டில் எல்லாருமே வந்து கங்காவை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு காவேரியை ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுறாங்க. காவேரி வந்து எது தொட்டாலும் தப்புன்றாங்க. எதை எடுத்து சாப்பிட்டா கூட கங்காவுக்கு தான் நீ முதல்ல கொடுக்கணும், நீ எதுக்கு எடுத்து சாப்பிட்ற அப்படின்னு நம்மலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டு காவேரி மனசால் ரொம்ப வருத்தப்படுறாங்க. விஜய் இல்லாமல் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. விஜய் நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. விஜய் எனக்கு இப்படிலாம் பார்த்துப்பாரு, அவர் இல்லாமல் நான் இவ்வளோ தனிமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினச்சி யோசனை பண்ணிகிட்ருக்காங்க காவேரி. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, இங்கே தானே இருக்குன்னு சொன்னாங்க அந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே தேடி பார்க்குறாரு. பார்த்தா வந்து அந்த வீடை கண்டுபிடிச்சிடறாரு. இதுதான் வெண்ணிலாவோட மாமா வீடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. நீ யார்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் வெண்ணிலாவோட மாமா தானே நீங்கள், வெண்ணிலாவோட மாமான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே, வெண்ணிலா இப்போ என் வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னோடனே, நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன், கொஞ்சம் உள்ளே வர முடியுமான்னு. வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. இங்கே வந்து அவங்க மாமா பார்த்துட்டு, சார் நான் சொல்ல போகிற விஷயம் அப்படின்னோடனே, நீ வெண்ணிலா உயிரோடு இருக்குன்னு சொன்னியே, எனக்கு ஆச்சரியமாக இருக்குப்பா, நிஜமாலே வெண்ணிலா உன் வீட்டில் தான் இருக்காளா, அவங்க அப்பா அம்மா கூட வெண்ணிலாவும் வந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் அப்படின்னு நினச்சேன்ப்பா அப்படின்னோடனே, இல்லை சார் வெண்ணிலா உயிரோடு தான் இருக்கா, எங்கள் வீட்டில் தான் இருக்கா, நீ யார் அப்படின்னோடனே, எனக்கு நல்லா தெரியும், நீ விஜய் தானே அப்படின்னோடனே, என்ன எப்படி சார் தெரியும், இல்லைப்பா அவங்க அப்பா அம்மா உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க, உனக்கும் வெண்ணிலாவுக்கு தான் கல்யாணம் பண்ணுறதுக்காக ஏற்பாடுலாம் பண்ணியிருந்தாங்க, எங்களெல்லாம் கூட கூப்பிட்டாங்களேப்பா அப்படின்னோடனே, ஆமாம் சார் எல்லாம் உண்மை தான், ஆனால் அதுக்கப்புறமா வந்து நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை ஒன்று சொல்லிட்டுருக்காரு. அதெல்லாம் கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னப்பா சொல்கிறேன், ஆமாம் சார் அவங்க போகும்போது தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, யாருனே தெரியாமல் ஆசிரமத்தில் தான் வெண்ணிலா இருந்தா அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியாப்பா இப்போ வெண்ணிலா உன் வீட்டில் தான் இருக்காளா, ஆமாம் சரிப்பா, வேற சரி வெண்ணிலா உன் வீட்டில் இருக்கா, கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ வேண்டியதானப்பா அப்படின்னோடனே, சார் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு சார் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறேன். நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னோடனே, வெண்ணிலா நினைவாக தான் சார் இருந்தேன், வெண்ணிலா தான் எனக்கு எல்லாமே நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் வெளில போனோன்னே ரொம்ப வெறுமையாக ஃபீல் பண்ணேன், வீட்டில் வந்து எங்கள் தாத்தா பாட்டி ரொம்ப வந்து தொல்லை பண்ணாங்க, அதனால் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக போச்சு, நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார், ஆனால் இப்போ அந்த பொண்ணை நான் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன் சார், அவள் தான் சார் என் வாழ்க்கை, என் பொண்டாட்டி இருக்கும்போது எப்படி சார் நான் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும், வெண்ணிலாக்கு இவ்வளோ நாள் நினைவு வரல சார், அவளை நாங்கள் பத்திரமா தான் சார் பார்த்துக்குறோம், என் ஒய்ஃப் தான் சார் வெண்ணிலா வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தா, ஆனால் அதெல்லாம் பற்றி வெண்ணிலா யோசிக்காமல் இப்போ வந்து ரொம்ப தொல்லை பண்ணுறா சார், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறா, எங்களுக்குலாம் பயமாக இருக்குது சார், ப்ளீஸ் சார் வெண்ணிலாக்கு ஆக வேண்டிய எல்லா செலவையும் நாங்கள் ஏற்றுக்குறோம் சார், தயவு செய்து வெண்ணிலா வந்து கூட்டிகிட்டு போங்க சார், எவ்வளோ வேணாலும் நான் பணம் தர ரெடியாக இருக்கேன் சார் அப்படின்னோன்னா, அப்படியே அதிர்ச்சியாக மாமா பார்த்துட்ருக்காரு. சரிப்பா வெண்ணிலா ஒத்துக்கணும்லப்பா, சார் நீங்கள் தான் சார் பேசி கூட்டிகிட்டு போகணும், நான் என்ன வேணாலும் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் சார் எங்கள் குடும்பம், ப்ளீஸ் சார் அப்படின்னோடனே, சரிப்பா நான் வரேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன், தேங்க்ஸ் சார் அப்படின்னோடனே, பரவாயில்ல உன் வாழ்க்கை இதனால் பிரச்சனை ஆகக்கூடாதுல்ல, எங்கள் வீட்டு பொண்ணை நாங்கள் பார்த்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீங்கள் காசெல்லாம் கொடுக்க வேணாம், இல்லை சார் தேவையான காசை நான் கொடுத்துட்றேன் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னோடனே, சரிப்பா நான் வரேன்ப்பா சொல்லிட்டு கூட வராரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. இதை பார்த்து ராகினி வெண்ணிலாவை வந்து இப்படியே வச்சிருக்கக்கூடாது, எப்படியாவது வெண்ணிலா வந்து மனசே மாறக்கூடாது, அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் பசுபதியும் சேர்த்து வெண்ணிலா கிட்ட 1க்கு 2 பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி காவேரி விஜய் வந்து உண்மையிலேயே வந்து 2 பேரும் சரியாக வாழலை, அவங்க 2 பேருக்குள்ள புருஷன் பொண்டாட்டி வந்து உறவே கிடையாது, அவங்க வந்து அக்ரிமெண்ட் முறைப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க. உண்மையிலேயே வந்து விஜய் மனசில் காவேரி கிடையாது, நீ தான் இருக்கா அப்படின்லாம் வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க. இதனால் வெண்ணிலா வந்து என்ன பண்ண தெரியாமல் யோசிக்கிறாங்க. வெண்ணிலா வந்து என்ன ஆனாலும் சரி நான் விஜய் விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விடாப்பிடியில் தான் நான் இருக்கணும், விஜய் வந்து எப்படியும் உங்கள் மாமா கூப்பிட்டு வந்துடுவார், உங்கள் சொந்தக்காரங்க வந்து எப்படியாவது ஒன்று அனுப்பிச்சி வைக்க பார்ப்பாரு, நீ போகக்கூடாது அப்படின்னு, நான் போக மாட்டேன் அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, அவங்க மாமா கூட்டிகிட்டு வராரு. அவங்க மாமா பார்த்துட்டு வெண்ணிலா வந்து அழறாங்க. அழாதம்மா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா ஆறுதல் சொல்கிறாரு. அடுத்து வந்து அவங்க மாமா பார்த்துட்டு தாத்தா எல்லாருமே வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சரிம்மா வெண்ணிலா நம்ம வீட்டுக்கு போகலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இல்லை நான் வரமாட்டேன், இது ஏன் வீடுன்றாங்க வெண்ணிலா. அதை கேட்டு அவங்க மாமா வீட்டில் உள்ளவங்க எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருமா நீ இதை வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா.